வணக்கம், நான் உஷாந்தன். நான் ஒரு பாலிப்டர். இலங்கையில் சில சாதனைகள் இருக்குது. ஏஷியன் காமன்வெல்த்தில் ஏஷியனில் காமன்வெல்த்தில் செல்வம் தான் என்னை பற்றி வரும். இன்ட்ரடக்ஷனாக இருக்கும். நீங்கள் இப்போ முதல் பதிவில் நான் எஸ்பிடி பெல்ட் வாங்கி நல்லா பார்த்துருப்பீங்க. ஆனால் ஏன் நான் எஸ்பிடி சூஸ் பண்ணினால் ஏன் நான் எஸ்பிடி பெல்ட் எனக்கு தேவையானதை பற்றி அதோட சிறப்பம்சத்தை பற்றி கதைக்க போகிறேன். நான் இன்னும் இதை யூஸ் பண்ணல. நான் யூஸ் பண்ண மனசு வரையில் இன்னும் என்ன இந்த டக்கினை குறைக்க மனசு இல்லை. நல்லா இருக்குது அந்த ஸ்மெல், அந்த ஹெவி நல்லா இருக்குது. வச்சுட்டு நான் இதுக்கு முதல் பாவிச்ச பெல்ட் எடுப்பேன். ஏன்னா அந்த பெல்ட்டுக்கு எனக்கு நிறைய கதையோடு இருக்குது, நிறைய கண்ணீர் இருக்குது. இதானது ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல நிறைய பெல்ட்டை அவர் சொல்கிறதுக்கு முதல் பாவிச்ச பெல்ட்டை பற்றி சொல்கிறேன். இது 3XL. நான் இப்போ எடுத்துருக்கிறது 4XL. என்று சொன்னால் எனக்கு இது ஸ்கொட்டுக்கு ஓகேயாக இருக்குது. ஆனால் டெட் லிஃப்ட்டுக்கு அது போதும் நான் இல்லைன்னு சொன்னால் அது கீழே இருந்து எழும்புகிற மூமெண்ட்டுக்கு எனக்கு அது போதாமல் இருக்குது. அதை விட நான் இந்த பெல்ட் வாங்கிக்க நான் நினைக்கிறேன் 145-146 கிலோ இருந்தேன். இப்போ ஒரு 153-154 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டேன். அதால் எனக்கு அது காணாமல் இருக்குது. அதை விட கொஞ்சம் ப்ரேஸ் பண்ண எனக்கு அது போதுமாக இல்லை. ஆனால் இந்த பெல்ட்டால் இந்த மேக்ஸிமம் ஸ்கோட் வந்து 152. அன்அஃபிஷியலாக 350. நான் 2023 ஆண்டு நேஷனல்ஸில் செய்தேன். நான் இது இந்த பெல்ட் நான் எங்கேயும் 7 நாட்டுக்கு போயிருக்கேன். இந்த 7 நாட்டுக்கு இந்த பெல்ட் கொண்டு போயிருக்கிறேன். நான் ஊருக்கு வரதாக இருக்கட்டும், இல்லை கொழும்புக்கு போகிறதா இருக்கட்டும், எங்கே போனாலும் இந்த பேக்கில் இருக்கிற ஒரு சாமான் இது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இதுதான் என்ன இவ்வளோ காலம் பாதுகாப்பாக வச்சுருந்தது, உனக்கு என்ன பயணிக்க வச்சது. இந்த பெல்ட்டை ஃபஸ்ட் டைம் போட்டது ஞாபகம் இருக்குது. அதுக்கு ஸ்பெஷல் பெல்ட். அது மட்டும் இதை கொடுக்குற ஐடியா, விற்கிற ஐடியா இல்லை. அதை எதிர்காலத்தில் பார்ப்போம். ஓகே, இது பழைய பிரிண்டிங் தான், பழைய கட்டிங். ஓகே, புது பெல்ட்டுக்கு வரேன். வித்தியாசம் தெரியல. இது 4XL. ஏன் எஸ்பிடி ஏன் ப்ளஸ் சொன்னால் நிறைய பாலிப்டிங்கில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் IPF அப்ரூவான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் பெல்ட்டு வந்தால் இது அடிச்சு தீராது. எஸ்பிடி அவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங், அவ்வளோத்துக்கு நிறைய காலம் பாவிக்கும். அதை விட யூஸ் பண்ண சரியான ஈஸி லெவல். ஓப்பன் இவ்வளோ ஈஸி. ஸோ மெட்டல் பெல்ட்டுன்னு சொன்னால் அது அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் கம்பிடிச்ச டைமில் நேரம் சரியாக மட்டமாக இருக்கும். எடுத்து இந்த கொழுவிட்டு மெட்ட பெல்ட்டு நம்ம பேர் தெரிந்து கிடக்காது அந்த பெல்ட். ஆனால் இது வந்து நல்ல ஈஸி பாவிக்கிறது, ஆனால் ஹெவி. இது நான் நினைக்கிறேன் இப்போ $420 போகுது, £420. இது எஸ்பிடி பிராண்ட் எங்கே இருக்குன்னு சொன்னால் யூகேல. ஸோ கிரேட் பிரிட்டன் தான் அவங்களோட இந்த பெல்ட் அவங்க தான் தயாரிக்கிறது. ஸோ அதால் எங்கள் நாட்டு வரைக்கும் நிறைய டேக்ஸ் இருக்குது. இப்போ அங்கேருந்து வாங்கி கொண்டு வரணும்னு சொன்னால்
420 பவுன் நினைக்கிறாங்கிற ஒரு காசு ஒரு ஸ்ரீலங்கன் காசில் ஒரு 1,25,000 அப்படி வரும்னு நினைக்கிறேன். அதை நான் போடுறேன். ஆனால் இங்கே கொண்டு வர டேக்ஸ் சரியாக கூட, ஏன்னா லெதருக்கு ஸ்ரீலங்கா டேக்ஸ் இருக்குது, அதனால் கூட. ஆனால் இது நான் வாங்கிட்டு இது அதே விலை தான், அங்கே வாங்கினேன் 420 தான். இது நான் வாங்கிக்க 56,000 நினைக்கிறேன். சரிக்கு டபுளாக கூடியிருக்கு. இது நான் வாங்கினது 2021. இது 2020 கிடைச்சது 2026. நாட்டின் பொருளாதாரம் டபுளாக இருக்கிறது தெரியுது. ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்த இடத்துக்கு இப்போ மட்டும் இந்த டோட்டல் 860. இதை கொண்டு தான் நாங்கள் 1000க்கு போவேன். இதான் இந்த கடைசி நான் வாங்குற பெல்ட். ஏன்னு சொன்னால் அடுத்த பெல்ட் வந்து ஸ்பீடி அத்லீட்டாக இருப்பேன். ஸோ அந்த நேரம் எனக்கு அவங்க அனுப்புவாங்கன்னு நம்புகிறேன். அந்த யூனிவர்ஸ் எனக்கு அதை ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குற மாதிரி திறமையும் நான் வளர்த்து கொள்வது நம்புகிறேன். இந்த வேர்ஷன் வந்து ரொம்ப நல்ல இந்த பச்சை இந்த பச்சை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வித்தியாசமான ஒரு கிளாசிக் வைப். அதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய வந்திருக்கு 4 கலர்ஸ். ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட இந்த கட்டிங் இப்போ இந்த கட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் முதல்ல விட இதில் லிவர் வந்து இன்னும் திக்காக இருக்குது. நல்ல ப்ரீமியம் இருக்குது. ரொம்ப ஸ்பெஷல். இதோட ஸ்மெல், எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்த நீங்கள் நம்பி எஸ்பிடி வாங்கலாம். ஏன்னு சொன்னால் இது சரியான விலகோட நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு உங்களை கொண்டு போகணும்னு சொன்னால் ஒரு நல்ல எக்யூப்மெண்ட்ஸ், நல்ல உபகரணங்களுக்கு முக்கியம். ஏன்னு சொன்னால் அப்போ தான் நாங்கள் வர்ற உபாதைகளை தவிர்க்கலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு விலை குறைஞ்சவோ இல்லை தரமற்றவோ ஒரு பொருளை பாதிக்க அது வந்து நிறைய காயம் அடையிறதுக்கான தன்மைகள் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குவீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு விலை தான். ஆனால் இது உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கண்டிப்பாக இது காணும். அந்த இடத்துல நான் இதை வாங்குறதுக்கு நான் பண்ணுவேன். ஸோ இதை ஸ்பீடி ஃப்யூச்சரில் பார்த்து இந்த ஸ்பான்சர்ஷிப்புக்கு ஹெல்ப் பண்ண நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ பார்த்ததுக்கு. இதில் பார்க்குற ஆட்கள் இந்த ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ டிக்டாக்லேயோ இருந்தால் ஒரு தரம் அதை பற்றி அங்கே ஷேர் பண்ண வேண்டாம். ஸோ இது எனக்கு பிடிச்ச விஷயத்தை இதில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் ப்ரே பண்ணுங்கள். அடுத்த புது பெல்ட் எஸ்பிடியிலேருந்து அந்த ஃபுல் கிட்டோட எனக்கு வரணும்னு சொல்லி. ஸோ மேலும் வேற ஒரு வீடியோவில் இன்னொரு விஷயத்துக்கு கிடைக்குது. ஸோ பாய். Cheers.